ஃப்ரோசன் ஷோல்டருக்கு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க பிரகாஷா. எஸ், ஹரிணி சொன்ன மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர், பெரிய அத்ரைட்டிஸ் ஷோல்டர் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ், இந்த இடத்துல வலி வருது இல்லைங்க, அதுக்கான முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இங்கே சிம்டம் எப்படி இருக்குன்னா, மேலே வரைக்கும் தூக்குனா 180 டிகிரிக்கு தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் இப்படி பிடிச்சா வலி, இந்த மாதிரி பிடிச்சா வலி. இதை தவிர நைட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்தா இங்கே வலிக்கிறத விட இங்கேயும் வலிக்கும், இங்கே இந்த மிட் ஆஃப் த ஆர்ம், அந்த அம்மை போடுற இடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வலி. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பெரியாத்ரைட்டிஸ், அடசிவ் கேப்சுலைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அது ஏர்லி ஸ்டேஜ், இது கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ். அந்த மாதிரி ரொம்ப கிரானிக்கான ஃப்ரோசனாக மாறிடுது. ஸோ இது மோஸ்ட்லி இது வந்துச்சுன்னா உடனே சுகர் இருக்கான்னு டவுட் படணும், டயபெட்டிஸ் போய் செக் பண்ணணும். அது இருந்தால் தான் கண்டிப்பாக வருன்றது இல்லை, ஆனால் மேக்ஸிமம் பேருக்கு அது இருந்தால் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லை அப்படின்னா அடுத்த டவுட்டு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தில் எதுவும் வலி இருக்கா, எலும்பு தேய்மானம் இருக்கா, நரம்பு அழுத்திட்டு இருக்கா, ஜவ்வு வீங்கியிருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணணும். ஏன்னா கழுத்துலேருந்து வர்ற வலி பிரேக்கன் நியூராலஜியால் ரேடியேட் ஆகும். ரேடியேட் ஆகிறப்ப இங்கே அதனாலையும் வரும் சிஎஸ் வித் பிஏ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரியாத்ரைட்டிஸ், அந்த மாதிரியும் வரும். அதை தவிர ரீசன் என்னன்னா, ஒரு சின்னதாக இன்ஜுரி ஆகுது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டை தூக்குறீங்க, பளிச்சுன்னு ஆகுது, அப்போதைக்கு வலிச்சது அப்புறம் பார்த்தா வலிக்காமல் இருக்குன்னா சில நாட்கள் கழித்து, மாதங்கள் கழித்து அந்த இடத்துல திரும்ப பெயின் உருவாகி அந்த இடத்துல அது டிசீஸாக மாறுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே டோட்டலாக க்யூர் ஆயிரும். மீறி போனால் ஹோம் ரெமெடி என்னன்னு கேட்டால் வெறும் ஐஸ் வச்சா போதும். 10லேருந்து 15 நிமிஷம் இதை சுற்றி துணியில் ஐஸ் வைக்கணும். ஐஸ் பேக்கை விட ஐஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஷோல்டரை சுற்றி வலிக்கிற இடத்துல இங்கே வலிச்சா அதை சுற்றி வச்சா அந்த இடத்துல இருக்க இன்ஃப்ளமேஷன் போயிடும். இது எப்படி உருவாகுதுன்னா, உள்ள வெளியில் புண்ணான சீ பிடிக்கிற மாதிரி உள்ள நீர் கோர்த்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடத்துல இருக்க வேண்டிய சைனோவில் ஃப்ளூயிட் கிரீஸ் மாதிரி இருக்கும், அதையெல்லாம் குறைச்சிட்டு தேவையில்லாமல் இது போய் அதுக்கு பதில் இன்ஃப்ளமேஷன் உள்ளே இருந்துக்கிட்டு அந்த ஜாயிண்ட்டோட ஒரு ஸ்மூத்து, அந்த கிரீஸ் இருந்தால் தானே ஸ்மூத்தாக இருக்கும், அதை குறைச்சி ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்ட வச்சிருது. ஆக்சுவலாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த ஜவ்வை பிச்சு விட்றதா. பிச்சு விட்டா எதுவும் கெட்டது நடக்குமான்னு நடக்காது, அது தேவையில்லாமல் ஒட்டிகிட்டு இருக்குது, அதனால் பிச்சு விடலாம். இதே நல்லா இருக்கிற கையை போட்டு உடைச்சா பிரச்சனை தான். பட் இது நார்மல் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம பிச்சு விட்றோம், இதுக்கு மேலே பிச்சு விட்டா தான் ப்ராப்ளம். அப்படிங்கிறப்போ இதில் இருக்கிறதுலையே ஆர்கானிக்காக நல்லா க்யூர் ஆகிறது எக்ஸசைஸ் மூலம்தான். ஸோ அதுக்கு நிறையா 60-70 எக்ஸசைஸ் இருந்தாலும் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, ஒரு வால் செவுரை பார்த்து நின்றுக்கிட்டு இப்படி எடுத்து வச்சு நேர் இருக்கணும், எல்போ மடங்கக்கூடாது, இப்படியே வச்சு இப்படி போக போக மேலே போக போக அந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே முன்னாடி போய் இப்படி போய் செவுரோட ஒட்டணும், இதுதான் வால்னு வச்சுக்கோங்க. நான் நிற்கிறதா நினச்சிக்கோங்க. இப்படி போய் ஒட்டிட்டு 10 வரைக்கும் வச்சுருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10, ஃப்யூச்சரில் 30 வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். அப்படியே வச்சுட்டு இப்படியே வர 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 இது மடங்கக்கூடாது, அப்படியே பின்னாடியே நடந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போகிறப்ப முன்னாடியே போகணும், கீழே வர வர பின்னாடியே நடந்து வரணும், இதை மடக்கக்கூடாது. இப்படி நடந்து வந்துட்டு கீழே போட்டு ஒரு 10 வரைக்கும் வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு 7 தடவை ரிப்பீட் பண்ணணும். இது ஃப்ளெக்ஷனுக்கு. இதே விஷயம் இப்படி சைடில் எடுத்து வச்சு அங்கே ஒரு வால் செவுரு இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்படி கொண்டு போய் இப்படியே பக்கத்தில் வரைக்கும் கொண்டு போய் இப்படி போய் சைடில் போய் செவுரோடு ஒட்டுறது. அப்போ சைட்லேயே நடந்து போகணும், செவுரு பக்கம் திரும்பக்கூடாது. இப்படி வச்சுட்டு இப்படியே எடுத்துகிட்டு போகிறப்ப சைட்லேயே நடந்து போய் இப்படி ஒட்டுறது. கழுத்தெல்லாம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒட்டி 10 வரைக்குமோ 30 வரைக்குமோ வச்சுருந்து அதே மாதிரி கீழே கொண்டு வந்து கீழே போட்டுட்டும் 10 வரைக்கும் வச்சுருக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் கொஞ்சம் வலிக்கிற எக்ஸசைஸ், ஆனால் வெரி எஃபெக்டிவ் எக்ஸசைஸ். இது அப்டெக்ஷன். அடுத்தது எக்ஸ்டென்ஷன். இப்படி வச்சுட்டு இது வால் செவுருன்னு வச்சுக்கோங்க. இப்படியே செவுத்துல இப்படியே போகணும். நீங்கள் சைட்லேயே தான் நடந்து போகணும். சைட்லேயே நடந்து போய் இப்படி இந்த வால் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி போய் இப்படி ஒட்டணும். நீங்கள் இந்த பக்கம் தான் திரும்பி இருக்கணும், அந்த பக்கம் திரும்பவே கூடாது. வால் பக்கம் இப்படியே 10 வரைக்கும் வச்சுருந்து இப்படியே வர 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 இந்த பக்கம் அப்படியே நகர்ந்துகிட்டே வரணும். இப்படி வந்துட்டு கீழே போட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கணும். அது 10 வரைக்கும். இந்த மாதிரி எல்லாமே 7 தடவை ரிப்பீட் பண்ணணும். இதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையை கோர்த்துட்டு, ஹரிணி நீங்கள் எதுவும் செய்ய முடியுமா? கையை கோர்த்துட்டு இப்படி மேலே கொண்டு போங்க. 10 வரைக்கும் எல்போ எல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. 10 வரைக்கும் நிமிர்ந்து
10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 10 வரைக்கும் வச்சுட்டு கீழே கொண்டு வந்து போட்டுருங்க. 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி கோர்த்துட்டு வலிக்கிற கையும் சேர்ந்து வலிக்காத கை மூலம் இழுத்து நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி 7 தடவை ரிப்பீட் பண்ணணும். அடுத்தது வலது கையை மட்டும் இப்படி தூக்குங்க பார்க்கலாம். வலது கை ரைட் மட்டும் தூக்குங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு மேலே வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே மேலே இன்னும் கொஞ்சம் இப்படி நேராக பார்த்துக்கோங்க. நேராக தான் பார்த்துருக்கணும். நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஹரிணி நெக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போட்டுட்டு 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது ஒரு இது ஆச்சுங்களா. ரெண்டாவது இதுவும் 10 கவுண்ட்ஸ். அடுத்தது இப்படி சைடில் அப்டக்ஷன் இப்படி கொண்டு வந்துட்டு ஆனால் நெக்கை இப்படி வளைக்கக்கூடாது, கழுத்து நேராகவே இருக்கணும். இப்படி 180 டிகிரி கொண்டு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த கைக்கு வேணால் நீங்கள் செஞ்சு காட்டிடுங்க. அந்த கை இப்படி தூக்கிட்டு சைடில் அப்டக்ஷன் காது வரைக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் தலையை மட்டும் நேராக வச்சுக்கோங்க ஹரிணி. எஸ், இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் கீழே கொண்டு வந்து போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது ஒன்றுங்களா. அடுத்து எக்ஸ்டென்ஷனுங்கிறது பின்னாடி இப்படி இப்படி பின்னாடி நேராக உடம்புக்குள்ளேயும் போகக்கூடாது, வெளியிலையும் நேராக 1 2 3 4 5 6 7 8 9 10 கொண்டு வந்து கீழே வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த கைக்கு வேணால் நீங்கள் செஞ்சு காட்டிடுங்க ஹரிணி. இப்படி பின்னாடி ஜஸ்ட் பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 கொண்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி இது கொஞ்சம் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு 60-70 எக்ஸசைஸ் இருக்குது மொத்தம். பட் கொஞ்சமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். இதை எதுக்கு சொல்லி தரேன்னா இதை பார்த்து அப்படியே க்யூர் ஆகிடுவீங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஒரு இப்போ மூவி எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ட்ரைலர் போட்டு காட்டுறாங்கல்ல எப்படி இருக்கும் படம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி நான் ஒரு ட்ரைலர் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸசைஸு ரொம்ப கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை, மாடரேட்டாக இருக்கும். இதில் நல்லாவே அந்த இடத்துல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு பெரிய வலியும் இல்லாமல் ஃப்ரோசன் ஷோல்டர் சுத்தமாக சரியாகும். ஃப்ரோசன் ஷோல்டர் வச்சுட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோனில் சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறதா, நிறைய ஹாஸ்பிட்டல் போனதா. இனிமேல் அந்த தொந்தரவு இல்லை. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழுசாக சரியாயிரும். இவ்வளோ நேரம் இந்த மாதிரி இது மட்டும் செஞ்சால் முழுசாக சரியாயிரும்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி இன்னும் நான் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சிங்கன்னா சரியாயிரும். அந்த மாதிரி இருந்தால் என்னை கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். வணக்கம்.